என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த மாதம் கரண்ட் பில் எனக்கு வெறும் 900 வந்திருக்குங்க. வெறும் 900. ஆமாங்க. நான் கட்டுறதுல 3ல் 1 பங்கு. திடீர்னு காலையில் பார்த்தா எங்கள் அக்கௌண்ட்டில் 5000 வந்திருக்குங்க. மறுபடியும் 5000 10,000 தராங்களாம். 15,000. தண்ணி பில்லெல்லாம் கூட ஃப்ரீ ஆகிருக்குங்க. ஐயோ சிச்சு, என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. ஆனந்த கண்ணீருங்க. என்னால் முடியலைங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எலெக்ஷன் கிட்ட வந்துடுச்சாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொத்து வரி 10 மடங்கா ஏறும், வரி ஏறும், கரண்ட் பில் ஏறும். அப்புறமா என்னது, இந்த கொடுத்த 15,000த்துக்கு உங்கள் மேலே கடன் வாங்கி, உங்கள் மேலே வரி ஏற்றி, உங்களுக்கு கடன் உங்கள் பேர்லேயே கடன் வாங்கி உங்களுக்கே கொடுத்து, உங்கள் மேலே அதை வரியாக விதித்து, அப்படியே உங்களை பல மாதிரி அழகாக வச்சுக்கின்னு இந்த 6 மாதம் உங்களை ஜிஜ்ஜின்னு உங்கள் வீட்டு பிள்ளைங்க ஆகி போச்சுன்னா கூட இதான் நான் கழுவுறேன்னு மேலே திமுககாரன் தண்ணி ஊற்றுவான், அதிமுககாரன் பைப் பிடிப்பான், இன்னொருத்த வெற்றி கழகம் கழுவி விடும் கக்காவை. இவ்வளோ இருக்கும். ஏன் சொல்லு, உங்களிடம் ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டுக்கிற வரைக்கும் இந்த 6 மாதம் தான். 6 மாதம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் உங்கள் ஊர் கவுன்சிலர்கிட்ட போயிட்டீங்கன்னா கூட அப்படின்னு முத்தம் கொடுத்து அனுப்புவார். அப்படியே நீங்கள் வாங்கிக்கிறீ. இப்படி துப்பிட்டானே, எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி பேசலாம், நான் அச்சனமாக போனவேன், என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வருவீங்க. இதுதான் உண்மை. காலகாலமாக செருப்படி வாங்கி நம்ம திறந்துறதில்ல. இந்த 15,000 நம்ம வரி பணங்க. வாங்கிக்கோங்க. யாருக்கு வாக்களிக்கணும், எதுக்கு வாக்களிக்கணும், இந்த நாடு எப்படி இருக்கணும் பார்த்து வாக்களிங்க. சரியா?